அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கோவை மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கின் தொடர்பாக தீர்ப்பு இன்னும் சற்று நேரத்தில் வழங்கப்பட இருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் அருண். அருண் வணக்கம். இந்த வழக்கின் பின்னணி குறித்த முழு விவரம். பிரியங்கா வணக்கம். அதாவது கடந்த நவம்பர் மாதம் 2ஆம் தேதி இரவு கோவை சீலமேடு விமான நிலையம் பின்புறமாக தனது ஆண் நண்பருடன் அமர்ந்து காரில் பேசிக் கொண்டிருந்த இளம் பெண்ணை அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்திருந்த 3 பேர் குடிபோதையில் அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்திருந்தனர். சுமார் 11 மணி முதல் அதிகாலை 3 மணி வரை அந்த இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த நிலையில அவருடன் இருந்த அந்த வாலிபரை தலையில் அரிவாளால் தாக்கிவிட்டு அந்த பெண்ணை தூக்கி சென்றிருந்தனர். இதைத் தொடர்ந்து மறுநாள் நவம்பர் 3ஆம் தேதி இரவு அந்த 3 பேரையும் காவல்துறையினர் கோவை துடியலூர் அடுத்த வெள்ளக்கிணறு பகுதியில் காலில் சுட்டு பிடித்தனர். தொடர்ந்து அவர்கள் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு பிறகு மீண்டும் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். அதைத் தொடர்ந்து அந்த வழக்கு தொடர்பாக பல்வேறு ஆவணங்களை சேகரித்த காவல்துறையினர் இது தொடர்பாக சுமார் 350 பக்கத்திற்கான குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கு தொடர்பாக 1 மாதத்திற்குள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என தமிழக முதலமைச்சரும் உத்தரவிட்டிருந்தார். அதைத் தொடர்ந்துதான் இந்த வழக்கின் விசாரணை என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருந்தது. அரசு தரப்பில் 112 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டிருந்தன. இந்த சாட்சிகள் விசாரணை மற்றும் அந்த குற்றப்பத்திரிகை நகல் சரிபார்ப்பு என அனைத்தும் நிறைவடைந்த நிலையில கடந்த வாரம் இந்த வழக்குகள் விசாரணை முழுவதும் நிறைவடைந்து இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில தற்பொழுது 2 மணிக்கு இந்த தீர்ப்பு என்பது வாசிக்கப்பட இருக்கிறது. இதற்காக இந்த 3 பேரும் கோவை மத்திய சிறையிலிருந்து பலத்த பாதுகாப்புடன் தற்பொழுது கோவை மகளிர் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். இந்த 3 பேரில் ஏற்கனவே சிவகங்கை பகுதியைச் சேர்ந்த கருப்பசாமி, காளீஸ்வரன் அவர்கள் இருவரும் சகோதரர்கள். மதுரை கருப்பாயூரணி பகுதியைச் சேர்ந்தவர் தவசி, இவர்களது சகோதரர் முறையில் இருக்கக்கூடிய உறவினர். இந்த 3 பேரும் காலில் சுட்ட நிலையில காளீஸ்வரனுக்கு மட்டும் தற்பொழுது வரை அந்த காலில் காயம் என்பது ஆறாத நிலையில் அவர் கட்டுப்போட்டபடியே அவர் காலில் நொண்டி அடித்தபடிதான் தற்பொழுது நீதிமன்றத்திற்குள் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். 2 மணிக்கு இந்த வழக்கின் தீர்ப்பு என்பது வாசிக்கப்படக்கூடிய நிலையில மூவரும் பலத்த பாதுகாப்புடன் தற்பொழுது நீதிமன்ற வளாகத்திற்குள் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சுமார் ஒரு 30 நிமிட நேரத்திற்குள் இந்த தீர்ப்பு என்பது வாசிக்கப்பட இருக்கிறது. நாளைய தினம் மகளிர் தினம் என்பதால் இந்த தீர்ப்பு என்பது அனைவரும் ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தீர்ப்பாகத்தான் தற்பொழுது அமைந்திருக்கிறது. ஏனென்றால் இந்த வழக்கில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த 3 பேரும் சம்பவம் நடைபெற்ற அந்த நவம்பர் 2ஆம் தேதி அன்னூர் பகுதியில் ஒரு இருசக்கர வாகனத்தை திருடிக் கொண்டு வந்து வழியில் வரும்பொழுது கோவில்பாளையம் பகுதியில் மது அருந்திவிட்டு இருக்கும் பொழுது அங்கு இருந்த ஒரு ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த ஒரு முதியவரை கொலை செய்துவிட்டுத்தான் அடுத்த நிகழ்வாக அன்றைய தினம் இரவு இந்த கொலை சம்பவத்தை இந்த பாலியல் அத்துமீறல் சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே ஒரே நாளில் 3 அடுத்தடுத்த சம்பவங்களில் இவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில இவர்கள் மீது ஏற்கனவே கொலை வழக்கு என்பது நிலுவையில் இருக்கிறது. எனவே இன்றைய தினம் வாசிக்கக்கூடிய தீர்ப்பு என்பது ஒரு இரட்டை ஆயுள் தண்டனையாக இருக்கக்கூடும் என்று பலராலும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று காவல்துறையினரும் தாங்கள் வைத்திருக்கக்கூடிய தரப்பு வாதத்தை எடுத்து பார்க்கும்போது இந்த 3 இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பை அவர்கள் நம்பிக்கையை தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த தீர்ப்பு என்பது பலராலும் எதிர்பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி அருண்.